நன்மை அமைதியாரியா? அதுக்கு தான் நான் பதில் சொன்னேன். ஐயா நான் வேற ஏதாவது சொல்லிடுவேன். கோபப்பட்ட அன்புதான் பிரதானம்ல. கோயில் வாசல்ல வியாபாரம் பண்ண போது ஏசு சாட்டையால் அது கடிச்சாரு. அப்படிதான் இது. வாங்க அமைதியா வாங்க. ஐயா 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 எல்லாரும் அமைதியா இருங்க. அமைதியா வாங்க. எல்லாரும் அமைதியா இருங்க. ஒரு நிமிஷம் தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. அண்ணனிடம் அரசியல் சார்ந்து அரசு சார்ந்த கேள்விகள் கேட்பதற்காக தான் நம்ம கூப்பிட்டுருக்கோம். பைபிளுக்கு விளக்கம் கொடுக்கிறதுக்கு பரிசுத்த வேகாமத்துக்கு விளக்கம் கொடுக்கிறதுக்கு கூப்பிடல. சரியா? அதை புரிஞ்சுக்கங்க. நீங்க இந்த மதவாத எதிர்ப்புங்கிறத நீங்க புரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப தப்பா இருக்கு. இங்க திமுகவே ஒரு பெரிய மதவாத கட்சி என்பதை நீங்க அறியாது திரும்ப திரும்ப பேசிட்டு நீ சிறுபான்மை இஸ்லாம், நீ சிறுபான்மை கிறிஸ்தவன், நீ சிறுபான்மைன்னு சொல்றது யாரு? ஐயா ஸ்டாலின். ஸ்டாலின் ஐயா எதை வச்சு உங்களை சிறுபான்மைன்னு சொல்றாரு? நீங்க என்ன கேட்கணும்? நீங்க யாருங்க ஐயான்னு கேட்டிருக்கணும். யாராவது கேட்டீங்களா? இங்க இருக்க ஒரு கிறிஸ்தவன் ஒரு இஸ்லாமிய யாராவது நீங்க யாருங்கய்யா? நாங்க சிறுபான்மையாயி நீங்க சிறுபான்மையா பெரும்பான்மையா? நீங்கள் சிறுபான்மை அப்படின்னா நான் பெரும்பான்மை. நான் எதுல பெரும்பான்மை? எதுல பெரும்பான்மை? மொழி இனத்திலையா மதத்திலையா? மதத்தால நான் இந்து, நான் பெரும்பான்மை என்ற எண்ணத்தில் தான் அவர் உங்களுக்கு சிறுபான்மைங்கிறார். அப்ப நான் இந்து என்ற எண்ணத்தில் இருக்கிற நான் எப்படி மதவாதத்துக்கு எதிரானவன்? யாராவது சொல்லு. தேர்தல் வரும்போது எங்க கட்சியில் 90 விழுக்காடு இந்துக்கள் தான் என்று சொன்னது சீமானா ஸ்டாலினா? 90 விழுக்காடு இந்து, 100 விழுக்காடு இந்து பிஜேபி, 90 விழுக்காடு இந்து திமுக. இதுல என்ன வேறுபாடு? கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்த ஒரே ஒரு நன்மையை சொல்லுங்க. நான் இப்படியே எங்க ஊருக்கே பேரு அரசியல் செய்யறதை விட்டு இந்த நிலத்தில் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் போராடுறது இங்க என்னத்தை கைவிட்டு ஒரு நன்மை சொல்றா. சும்மா வந்து நம்ம பேசிட்டு இருக்க. வரலாறு திரும்புதுன்னா இதாண்டா வரலாறு திரும்புதுடா, இதாண்டா திரும்புது. ஒரு வீடியோல எங்க பேசியும் தெரியல ஒரு இடத்துல பேசிங்க. அது வாட்ஸ்அப்ல கிறிஸ்தவர் மத்தியில பரவி, அதாவது என்ன அப்படின்னா பவுலடியார் கிறிஸ்துவுக்கு முன்பாக பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவரு அப்படின்னு சொல்லி பேசுறீங்க. அப்ப என்ன கிறிஸ்தவர் மத்தியில அவங்க எல்லாம் சொல்றாங்கன்னா கிறிஸ்துவுக்கு அப்புறம் தான் பவுலடியார் வராரு. அப்ப இந்த மாதிரி வந்து அதை வந்து திரும்ப திரும்ப போட்டு உங்களை கொஞ்சம் டிஸ்கரேஜா பேசுறாங்க. அதுக்காக தான் நான் சொல்றேன், தயவுசெய்து நல்லா இன்னும் கொஞ்சம் பைபிள் படிச்சுட்டு பேசுங்க. அது கிறிஸ்தவர் மத்தியில ஒரு இதா இருக்கும். அடுத்தபடியா என்னன்னா, இப்ப மதவாத கட்சியை எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னா, மதவாத கட்சியை எதிர்க்கணும்னு சொன்னா இது போல சின்ன சின்ன கட்சிகள் வந்து அந்த பெரும்பான்மையான மதவாத கட்சியை எதிர்க்கணும்னா பெரும்பான்மையான கட்சி ஒன்று இருக்குது, அதை உடைக்கிறதுக்காக தான் அண்ணன் வந்து பண்றாங்க. அப்புறம் இப்ப புதுசு புதுசா வந்தவங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும், எதையும் பேர் ஊர் சொல்ல முடியாது, அவங்க எல்லாம் இப்ப வந்திருக்கிறாங்க. ஆக மொத்தம் பெரும்பான்மையா கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா அப்படி இருக்கிறதுக்காக அதனாலதான் சின்ன சின்ன கட்சிகளை எழுப்பி விடுறாங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு இது வருது. இதை பற்றியதான ஒரு தெளிவான விளக்கத்தை அண்ணன் தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். சரி, நான் சொல்ல நீங்க சொல்லுங்க. அந்த பவுலடியார் அந்த கருத்து அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது வரலாறு அப்படிங்கிறத பற்றி பேசுகிற போது நம்முடைய அரசியல் தலைவர்கள் எல்லாரையும் விட புள்ளி விவரமாக அர்த்தமாக பேசுகிறவர் அண்ணன் சீமான். நம்ம தலைவர்கள் எல்லாம் தற்குறிகள். அந்த தற்குறிகள் மத்தியில ஆனால் அவருக்கு இந்த வரலாறு தெரிய வேண்டும்ங்கிற தேவை இல்லை. இருந்தாலும் அவருக்கு தெரிந்த விடயங்களை அவர் சொல்லியிருக்கிறார். அதுல நாங்களே நிறைய நேரம் அண்ணங்கிட்ட சொல்லியிருக்கோம். அவர் விடுத்த ஒரு சில இடங்கள்ல விடுத்த தவறுகள், ஏன்னா அது அறியாம கூட வந்திருக்கலாம், அதை பற்றி தெரியாம கூட வந்திருக்கலாம். ஒரு சில நேரங்களில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதையெல்லாம் அவர் கருத்தில் எடுத்திருக்கிறார். இனிமேல் அது போன்ற காரியங்கள் நடக்காது. அந்த அடுத்து ப்ரொசீட். இல்ல, அவருக்கு இறைமகன் இயேசு மனிதம் பரப்பினாரா மதம் பரப்பினாரா? நான் கேட்கறதுக்கு எந்திரிச்சு சொல்லுங்க. அப்புறம் நீங்க கிறிஸ்தவத்தை தோற்றுவித்தது யார்? வரலாறு ஏது சொல்லுது? இயேசு தோற்றுவித்தார்னு எங்க வாங்க இயேசு தோற்றுவித்தார் கிறிஸ்தவத்தை? அதாவது
இந்த இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திலே கடவுளுடைய நற்செய்தியை அறிவிக்க வந்தார். ஆனால் அவருடைய சீடர்கள் தான் கிறிஸ்தவ மதம் என்பதை உருவாக்கினார்கள். அததான் நான் சொன்னேன். ஐயா சொல்லுங்க. திருத்தூதர்கள் பணி 11வது பிரிவுல வாசி பாருங்க. திருத்தூதர்கள் பணி அப்போஸ்தலிக்க நடவடிக்கைகள் 11வது பிரிவுல வாசிச்சு பாருங்க. சரியா? அந்த கிறிஸ்தவர்கள் அவங்க தான் உருவாக்குனாங்க. ஆமா, அதுதான் தொடக்கம். நீங்க ஒரு வீடியோல எங்க பேசிட்டு எல்லாம் ஒரு இதுல பேசிங்க, அது வாட்ஸ்அப்ல கிறிஸ்தவர் மத்தியில பரவி, அதாவது என்ன அப்படின்னா பவுலடியார் கிறிஸ்துவுக்கு முன்பாக பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவரு அப்படின்னு சொல்லி பேசுறீங்க. அப்ப என்ன கிறிஸ்தவர் மத்தியில அவங்க எல்லாம் சொல்றாங்கன்னா கிறிஸ்துவுக்கு அப்புறம் தான் பவுலடியார் வராரு. அப்ப இந்த மாதிரி அதை திரும்ப திரும்ப போட்டு உங்களை கொஞ்சம் டிஸ்கரேஜா பேசுறாங்க. அதுக்காக தான் நான் சொல்றேன், தயவுசெய்து நல்லா இன்னும் கொஞ்சம் பைபிள் படிச்சுட்டு பேசுங்க. அது கிறிஸ்தவர் மத்தியில ஒரு இதா இருக்கும். அடுத்தபடியா என்னன்னா, இப்ப மதவாத கட்சியை எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னா, மதவாத கட்சியை எதிர்க்கணும்னு சொன்னா இது போல சின்ன சின்ன கட்சிகள் அந்த பெரும்பான்மையான மதவாத கட்சியை எதிர்க்கணும்னா பெரும்பான்மையான கட்சி ஒன்று இருக்குது, அதை உடைக்கிறதுக்காக தான் அண்ணன் பண்றாங்க. அப்புறம் இப்ப புதுசு புதுசா வந்தவங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும், எதையும் பேர் ஊர் சொல்ல முடியாது, அவங்க எல்லாம் இப்ப வந்திருக்கிறாங்க. ஆக மொத்தம் பெரும்பான்மையா கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா அப்படி இருக்கிறதுக்காக அதனாலதான் சின்ன சின்ன கட்சிகளை எழுப்பி விடுறாங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு இது வருது. இதை பற்றியதான ஒரு தெளிவான விளக்கத்தை அண்ணன் தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். சரி, நான் சொல்லுவேன், நீங்க சொல்லுங்க. அந்த பவுலடியார் அந்த கருத்து அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது வரலாறு அப்படிங்கிறத பற்றி பேசுகிற போது நம்முடைய அரசியல் தலைவர்கள் எல்லாரையும் விட புள்ளி விவரமாக அர்த்தமாக பேசுகிறவர் அண்ணன் சீமான். நம்ம தலைவர்கள் எல்லாம் தற்குறிகள். அந்த தற்குறிகள் மத்தியில ஆனால் அவருக்கு இந்த வரலாறு தெரிய வேண்டும்ங்கிற தேவை இல்லை. இருந்தாலும் அவருக்கு தெரிந்த விடயங்களை அவர் சொல்லியிருக்கிறார். அதுல நாங்களே நிறைய நேரம் அண்ணங்கிட்ட சொல்லியிருக்கோம். அவர் விடுத்த ஒரு சில இடங்கள்ல விடுத்த தவறுகள், ஏன்னா அது அறியாம கூட வந்திருக்கலாம், அதை பற்றி தெரியாம கூட வந்திருக்கலாம். ஒரு சில நேரங்கள்ல நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதையெல்லாம் அவர் கருத்தில் எடுத்திருக்கிறார். இனிமேல் அது போன்ற காரியங்கள் நடக்காது. அந்த அடுத்து ப்ரொசீட். அவருக்கு இறைமகன் இயேசு மனிதம் பரப்பினாரா மதம் பரப்பினாரா? நான் கேட்கறதுக்கு எந்திரிச்சு சொல்லுங்க. அப்புறம் நீங்க கிறிஸ்தவத்தை தோற்றுவித்தது யார்? வரலாறு ஏது சொல்லுது? இயேசு தோற்றுவித்தார்னு எங்க வாங்க சொல்லுங்க. இயேசு தோற்றுவித்தார் கிறிஸ்தவத்தை. அதாவது இந்த இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திலே கடவுளுடைய நற்செய்தியை அறிவிக்க வந்தார். ஆனால் அவருடைய சீடர்கள் தான் கிறிஸ்தவ மதம் என்பதை உருவாக்கினார்கள். அததான் நான் சொன்னேன். ஐயா சொல்லுங்க. திருத்தூதர்கள் பணி 11வது பிரிவுல வாசி பாருங்க. திருத்தூதர்கள் பணி அப்போஸ்தலிக்க நடவடிக்கைகள் 11வது பிரிவுல வாசித்து பாருங்க. சரியா? அந்த கிறிஸ்தவர்கள் அவங்க தான் உருவாக்குனாங்க. ஆமா, அதுதான் தொடக்கம். அதுக்கு தான் நான் பதில் சொன்னேன். ஐயா, நான் வேற ஏதாவது சொல்லிடுவேன். அதாவது விவாதம் பண்ற இல்ல அதுதான் நான் சொன்னேன். உங்களுக்கு பதில் தான் நான் சொன்னேன். யாரு? இயேசுநாதர் சாட்டையால அடிச்சாரு. இயேசுநாதர் சாட்டையால அடிச்சாரு. நீங்க தான் சாட்டையால அடிச்சாரு. ஐயா, நீங்க தான் கோபப்படுறீங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க ஐயா,
இங்க வாங்க ஐயா, இருங்க இருங்க, நான் பேசுறேன். இங்க பாருங்க, கோபப்பட்ட அன்புதான் பிரதானம்னா கோயில் வாசல்ல வியாபாரம் பண்ண போது இயேசு சாட்டையால் அது கடிச்சாரு. அப்படிதான் இது. ஐயா ஐயா ஒரே நிமிஷம். இல்ல 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 ஒரு நிமிஷம். இல்ல இல்ல ஒரு நிமிஷம். நான் பேசுற முத கேளுங்க. ஆமா ஆமா அதே மாதிரிதான். ஆமா சரி. இல்ல இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா கொஞ்சம் கொஞ்சம் கவனிங்க. உங்க கொஞ்சம் கவனிங்க. கூட்டத்தை கூட்டத்தை ஐயா 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 எல்லாரும் அமைதியா இருங்க. அமைதியா வாங்க, எல்லாரும் அமைதியா இருங்க. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் எல்லாரும் அமைதியா இருங்க. நீங்க யாரும் பேச வேண்டாம், தயவு செய்து வாங்க. தயவு செய்து வாங்க, இங்க வாங்க. எல்லாரும் வாங்க. ஐயா ஐயா இங்க வாங்க, தயவு செய்து இங்க வாங்க. இங்க வாங்க, நீங்க வாங்க. ஒரே ஒரு நிமிஷம் ஐயா ஐயா ஒரு நிமிஷம். அதாவது காவல்துறை உள்ள வர வேண்டாம், தயவு செய்து காவல்துறை உள்ள வர வேண்டாம், வெளியே போயிரு. காவல்துறை உள்ள வர வேண்டாம், வெளியே போயிரு. ஐயா ஒரு நிமிஷம். ஒரே ஒரு விஷயம் தான் நான் உங்ககிட்ட சொல்றேன், தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. இந்த இது ஒரே ஒரு விஷயம் தான், தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. அண்ணனிடம் அரசியல் சார்ந்து அரசு சார்ந்த கேள்விகள் கேட்பதற்காக தான் நம்ம வந்து கூப்பிட்டுருக்கோம். பைபிளுக்கு விளக்கம் கொடுக்கிறதுக்கு, பரிசுத்த வேகாமத்துக்கு விளக்கம் கொடுக்கிறதுக்கு கூப்பிடல. சரியா? அதை புரிஞ்சுக்கங்க. சரி அண்ணே வணக்கண்ணே, நான் சென்னையிலிருந்து வரேன். அது இருங்க அண்ணே, சென்னையிலிருந்து வரேன். அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி. அதனால இருங்க இருங்க. இல்ல இல்ல சகோதரர் சொல்றாரு, நீங்க பைபிளை நல்லா படிக்கிறாரு, ஒருத்தர் குரானை நல்லா படிக்கிறாரு, நான் தமிழர் இன வரலாற்றை நல்லா படிக்கன்னு சொல்றேன். இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் தேவையான அரசியல் எது? முதல்ல அதை நீங்க விளக்கணும். கிறிஸ்தவனுக்கு என்று தனி அரசியல் கிடையாது, இஸ்லாமியனுக்கு என்று தனி அரசியல் கிடையாது, இங்க இந்துக்கு என்று தனியா ஒரு பாதுகாப்பு அரசியல் ஒண்ணு கிடையாது. ஒரே அரசியல் தான் எல்லாருக்கும் பாதுகாப்பு பேரவை, அது தமிழனுக்கான அரசியல். ஒரு இன அரசியல் தான் எல்லாருக்குமான பாதுகாப்பான அரசியலா இருக்கும். நீங்க கிறிஸ்தவத்துக்கு பாதுகாப்பு தேடும் போது, அவன் இஸ்லாத்துக்கு பாதுகாப்பு தேடும் போது, அவன் இந்துக்கு தேடும் போது, இந்த கூட்டத்தில் சாராத ஒருவன் அதிகாரத்தில் வந்துடுவான். இங்க இருக்கிற பிரச்சனை இதுதான். அமைதியா இருங்க. முன்வைக்கிற கேள்விகளை பெரும்பாலான மக்கள் கட்சிகளை சின்ன கட்சி பெரிய கட்சி என்று பேசுறது, அது குறித்து கருத்து வைக்கிறத நம்ம கவனிக்கிறோம். எந்த கட்சியும் தொடங்கும் போது பெரிய கட்சியாக தொடங்கப்பட்டது இல்லை. அது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அது இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்க திமுகவோ அதிமுகவோ தொடங்கும் போதே பெரிய கட்சி அப்படின்னு இல்லை. சிறிய கட்சிங்கிறீங்க, சிறிய கட்சி தான் பெரிய கட்சி ஆகுது. நீங்க எடுத்தவனே இவ்வளவு பெரிய மகனா பிறக்கல, பிறந்துதான் சிறுக சிறுக வளர்ந்து வர்றீங்க. அப்படித்தான் இது. முன்வைக்கிற நோக்கத்தை தான் பார்க்கணும். அந்த நோக்கம் சரியானதாக, உயர்ந்ததாக, புனிதமானதாக இருக்குதா அதான் பார்க்கணும். எண்ணிக்கையை பார்க்காமல் எண்ணத்தை தான் நீங்க கவனிக்கணும். நான் வரும்போது ஒரு மகன், எந்த பின்புலமும் இல்லை, அரசியல் பின்புலம் அறவே கிடையாது, பொருளாதார வலிமை கிடையாது, ஊடக ஆதரவு கிடையாது. ஒரு இனச்சாவிலிருந்து பிரசவிக்கப்பட்ட மகன், ஒரு எளிய பின்னணியில் இருந்து ஒற்றை மகனா நின்று போராடி ஒரு படையை திரட்டி என் போன்ற உணவுள்ள இளைஞர்களை எல்லாம் ஒன்று கூட்டி
தொடர்ச்சியாக வாக்குக்கு காசு கொடுக்காமல் போராடி போராடி தோல்வியவே பாதையாக மாற்றி 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 வந்து 36,50,000 வாக்கை பெற்று மூன்றாவது பெரிய கட்சியாக வந்திருக்குது. அப்படின்னா ஐயா கவனிங்க, மூன்றாவது பெரிய கட்சியா வந்திருக்குன்னா அது வந்து சிறிய கட்சி பெரிய 4,50,000 வாக்கு முதல் தேர்தல்ல. இன்னைக்கு எவ்வளவு தூரம் இந்த கட்சி வளர்ந்துருக்குன்னு நீங்க பார்க்கணும். நீங்க இன்னைக்கு வந்து சீமான்னு ஒருத்தர் அவனை கூப்பிட்டு பேசுவோம்னு நீங்க வந்திருக்கீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னை நீங்க இங்க இடத்துல கூப்பிட்டு வச்சு கேட்கல. இன்னைக்கு கேட்கறீங்கன்னா அந்த இடத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் காலம் ஆகுது. நீங்க சிறிய கட்சி பெரிய கட்சின்னு நீங்க இந்த மதவாத எதிர்ப்புங்கிறத நீங்க புரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப தப்பா இருக்கு. இங்க திமுகவே ஒரு பெரிய மதவாத கட்சி என்பதை நீங்க அறியாது திரும்ப திரும்ப பேசிட்டு. நாளைக்கு மாநாடு போடுறேன், மதங்களை விடு மரங்களை நடுன்னு. நீங்க என்னைய தேடாம நீ சிறுபான்மை, இஸ்லாம் நீ சிறுபான்மை, கிறிஸ்தவன் நீ சிறுபான்மைன்னு சொல்றது யாரு? ஐயா ஸ்டாலின். ஸ்டாலின் ஐயா எதை வச்சு உங்களை சிறுபான்மைன்னு சொல்றாரு? நீங்க என்ன கேட்கணும்? நீங்க யாருங்க ஐயான்னு கேட்டிருக்கணும். யாராவது கேட்டீல? இங்க இருக்க ஒரு கிறிஸ்தவன், ஒரு இஸ்லாமிய யாராவது நீங்க யாருங்கய்யா? நாங்க சிறுபான்மையாயி நீங்க சிறுபான்மையா பெரும்பான்மையா? நீங்கள் சிறுபான்மை அப்படின்னா நான் பெரும்பான்மை. நான் எதுல பெரும்பான்மை? மொழி இனத்திலையா மதத்திலையா? மதத்தால நான் இந்து, நான் பெரும்பான்மை என்ற எண்ணத்தில் தான் அவர் உங்களை சிறுபான்மைங்கிறார். அப்ப நான் இந்து என்ற எண்ணத்தில் இருக்கிற நான் எப்படி மதவாதத்துக்கு எதிரானவன்? யாராவது சொல்லு, எப்படி எதிரானவன்? தேர்தல் வரும்போது எங்க கட்சியில் 90 விழுக்காடு இந்துக்கள் தான் என்று சொன்னது சீமானா எஸ் ஸ்டாலினா? 90 விழுக்காடு இந்து, 100 விழுக்காடு இந்து பிஜேபி, 90 விழுக்காடு இந்து திமுக. இதுல என்ன வேறுபாடு? அந்த 10 விழுக்காடு தான் கிறிஸ்தவ இஸ்லாமிய. 10 விழுக்காடு வருகிற மைபா சேசாஸ் கிறிஸ்தவன், இந்த இமாயின் முஸ்லீம், இவர் இந்து. அப்படி வருகிற மனிதனை நீ மானுடனா பார்க்காம அவனை மதத்தாலே நீ பார்த்துக்கிட்டு இருந்திருக்கா, நீ எவ்வளவு பெரிய அயோக்கிய பைய, எவ்வளவு பெரிய திருட்டு பைய. நீ என்ன பேசுன? திராவிடம், முற்போக்கு, பகுத்தறிவு, சீர்திருத்தம். இதான் சீர்திருத்தமா? இதா நாங்கள் சாதி மத கோட்பாட்டுக்கு அப்பாற்பட்டவர்கள், மானுடம் போற்றுகிறவர்கள் அப்படின்னு நீ பேசியிருக்கணும். உன்னுடைய பெரியாரியம் சொல்லுது, நீ சொல்ற பெரியாரியம் ஈவே ராமசாமி ஐயா சொல்றார் தன்னுடைய பிறந்த நாள் செய்தியில, பார்ப்பனர்கள் நம்மில் கீழானவர்கள். இந்த வார்த்தையை ரொம்ப நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இறை மக்களே, நம்மில் கீழானவர்கள் அப்படின்னா நான் ராமசாமி, எனக்கு கீழான மக்கள் கிறிஸ்தவர், இஸ்லாமியர்கள். இந்த 4 கும்பலும் எப்படி கும்பல்? 4 கும்பலும் நமக்கு எதிரி. யாரு? நமக்கு எதிரி. இப்ப என்ன கேள்வி வருது? பார்ப்பனர் விற்று நம்மில் கீழானவர் அது யாரு? ஒருத்தர் சொல்றாரு, நான் யாருக்கும் அடிமை இல்ல, எனக்கும் யாரும் அடிமை இல்ல. இது அண்ணல் அம்பேத்கர். அவரை ஏற்கிறதா? நம்மில் கீழானவர்கள். அப்ப நீ ரொம்ப மேல இருக்கிய. ஒண்ணுல கீழானவன் யாரு? பட்டியல் சொல்லு. கிறிஸ்தவன், இஸ்லாமியன், இந்த கும்பல் 4 பேரும் நம்ம எதிரிகள், நமக்கு எதிரிகள். அந்த நமக்கு இருக்குல்ல, அந்த நமக்குல எவன் இருக்கான்? இந்த யாராவது இந்த கூட்டத்தில் கேள்வி கேட்டிருக்கீங்களா? அப்புறம் கிறிஸ்தவ மக்கள், கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்த ஒரே ஒரு நன்மையை சொல்லுங்க. நான் இப்படியே எங்க ஊருக்கே போயிடுறேன், அரசியல் செய்யறதை விட்டு. இந்த நிலத்தில் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் போராடுறது இங்க என்னத்தை கைவிட்டு ஒரு நன்மை, ஒரே ஒரு நன்மை. அமைதியாரியா, ஒரே ஒரு நன்மை சொல்லு. உன்னை அச்சப்படுத்தி பயப்படுத்தி உன்னை கோழையாக்குனதை தவிர அவன் சாதிச்சதா இருக்க? நீ என்னதுக்கு பயப்படுற? நீ சிறுபான்மை ஏன் ஏற்ற? யாரு சிறுபான்மை? உண்மையிலேயே ஸ்டாலின் தான் சிறுபான்மை. நீ பெரும்பான்மை தேசியனத்தின் மகன், மொழியால் இனத்தால் நீ கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கிறாய். கிறிஸ்தவன் நீ தமிழனாகல,
தமிழன்னி கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கிற, இஸ்லாமிய நீ தமிழனாகல, தமிழன்னி மார்க்கத்தை ஏற்றிருக்கிற. இது இருக்கும் போகும். இந்த மார்க்கங்களும் இந்த மதங்களும் இந்த சமயங்களும் வாழ்வதற்கு முன்பு நீ யார்? அதானடா கேள்வி. அதான கேள்வி. சொல்லு, யாரு? போப்பு, ஜோசப் பெஸ்கி, அருளானந்தர், இவங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அப்போஸ்தலர்கள் வந்து இந்த மண்ணில் சொல்லுங்க அவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மதத்தை பரப்புறது. டேய், வாடா பரப்பையில பல்ல பையில சக்கிலியனை பார்த்தா தன் தொட்டா தீட்டு, சாணான தொட்டா தீட்டுன்னு வச்சுட்டான். இந்த தெருவுக்குள்ள போகாத, இந்த கோயிலுக்குள்ள போகாத, இந்த குளத்துல குளிக்காத, முட்டிக்கு மேல வேட்டியை கட்டி எச்சியை துப்பாத, மாறாப்பு சிலையை திறந்து விடு, இழிவண்ணா சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி. ஆனா இந்த நாய் யார்? இந்த நாய் வெள்ளக்காரன் அடிமைப்பட்ட நாய். இந்த நாய்க்கு ஒரு அடிமை தேவைப்பட்டான். அடிமை நாய்க்கு ஒரு அடிமை. இது மாதிரி ஒரு கொடுமை உலகத்துல உண்டாப்படுறா. இவனே வெள்ளக்காரனுக்கு அடிமை நாய், இந்த நாய்க்கு ஒரு அடிமை தேவைப்பட்டது. சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி சுகம் கண்டு கொண்டிருந்தான். தொட்டா தீட்டுனான், பார்த்தா தீட்டுனான். வந்தாண்டா ஒருத்தன், பாதி வெள்ளையா இருக்கிற யூகேப்ப எல்லாம் நம்மளை தீட்டா தொட்டா பார்த்து தீட்டுன்றான், போகாதன்றான். முழு வெள்ளையா இருக்கிறேன் வந்து தொட்டான்டா. ஆண்டவருக்கு தோத்திரம்னா ஆமா தோத்திரம்னு போயிட்டான்டா. இதாண்டா மதம். எதாண்டா நடந்தது? நீ படிக்காதேனா, நீ படிக்காத, படிக்க கூடாது. படிச்சா காதல ஈத்த காய்ச்சி ஊத்துறான். நீ அடுத்த ஜென்மத்தில் வாயாலே தின்று வாயாலே மலம் கழிக்கும் மைத்ராச ஜோதிகன் என்ற பேயாக பிறப்பாயினா. அவன் வந்தா வாடா படினா. இந்த நாட்டில் அவன் கட்டிருக்கிற இன்ஸ்டிடியூஷன், மெடிக்கல் காலேஜ், மெடிக்கல் கல்லூரி எல்லாம் கிறிஸ்துவ மிஷினரி கட்டினதுரா. வைத்தியக்காரா பையில. நான் படித்த கல்லூரி எது? பூரா இஸ்லாமிய பெருமக்கள் கட்டி கொடுத்தது. ஜாகிர் ஹுசேன் கல்லூரி, டாக்டர் ஜாகிர் ஹுசேன் கல்லூரி, இப்ராஹிம் அலி காட்சி கே இப்ராஹிம் அலி உயர்நிலை பள்ளி, அதுல படிச்சவன் தான் இவ்வளவு பேசிட்டு. இதுல நீ வந்து புடுங்கி பெரியார் படிக்க வச்சார், இவரு படிக்க வச்சார். எங்க அப்பன் படிக்க வச்சான் ஆடு மாட்டை வித்து பண மரத்தை வித்துட்டு பைத்தியக்காரப்பட. எங்க அப்பன் படிக்க வச்சான்டா, பெரியாய் போயிருக்கு. படிக்காத என் தாத்த காமராஜ் படிக்க வச்சான்டா. இன்னைக்கு நான் படிக்கல, என் பிள்ளைய படிக்கணும்னு நினைச்சான்டா என் தாத்தன். என் தாத்தன் உங்க பெரியார் கட்டில ஒரு இன்ஸ்டிடியூஷன் சொல்ற, ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் சொல்ற, பிச்சை எடுத்து வந்து படிக்க வைக்கிறான்டா என் தாத்தன் காமராஜ். பிச்சை எடுத்து வந்து மதிய உணவு போடுவோம், பிள்ளை பசியால படிக்க வர மாட்டேங்கிறான்ட்டு நன்கொடை கேட்டான்டா. கையெழுத்தி நின்னான்டா, நன்கொடை கேட்டான் காமராஜ். அந்த நன்கொடைக்கு உங்க பெரியார் கொடுத்த நன்கொடை ஒண்ணு சொல்ற, 100 ரூபாய் கொடுத்துறேன். ஏய் சொல்றா, சும்மா வந்து நம்ம பேசிட்டு இருக்க. வரலாறு திரும்புதுன்னா இதாண்டா வரலாறு திரும்புதுடா, இதாண்டா திரும்புது. இந்த நாட்டில் அரசியல் வரலாறு, இன விடுதலை வரலாறு என்பது பிரபாகரனுக்கு முன்பு, பிரபாகரனுக்கும் பின்பு. இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம். சும்மா வந்துகிட்டு அது இதுன்னு பேசிக்க கூடாது. இது போர், இது போர். இறை மக்கள் ஏக இறைவன் அல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்ட எண்ணரும் இஸ்லாமிய சொந்தங்கள், நீங்கள் தான் இந்த நாட்டிலே அரசியல் மறுமலர்ச்சியில் ஏற்படுத்தியிருக்க வேண்டும். செய்ய தவறிட்டீங்க. அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன். நான் சொல்லல, இறைமகன் இயேசு. அவர் பற்ற வைத்த புரட்சி தீயை அணைத்தவர்கள் நீங்கள். அந்த தீயை அணைய விடாமல் தொடர்ந்து தூக்கிக்கிட்டு ஓடுகிற மகன் நான். பேசுகிறது சும்மா. அநீதியை கண்ட அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனை உண்மையான ஜிஹாத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான ஜிஹாத். எனக்கு முன்பு என் அண்ணன் பழனி பாபா, அவனுக்கு பின்னாடி அவன் தம்பி சீமா. கன்னியாகுமரியில எத்தனை மறை மாவட்டம் இருக்கு, எத்தனை மறை இது இருக்கு, அது தலைவர்கள் இருக்கிறாங்க. கண்ணுக்கு முன்னாடி பூமி தாயின் மலை மார்பை அறுத்து கொண்டு வரான், ஒருத்தன் தடுக்கல். எத்தனை பல்லாயிரக்கணக்கான மலை பிரசங்க இறைமகன் செஞ்சார, இந்த மலையில செயலை வெட்ட விட்டீங்களா? எதனால விட்டீங்க? உங்க ஜபத்தால, உங்க தொழுகையால, உங்க வழிபாட்டால அரையங்குல மலையை உங்களால் வளர்த்து காட்ட முடியுமா? இயற்கையின் அரும்பெரும் கொடையை காசாக்கிட்டு போறான். கண்டுக்கிறாம இருந்துட்டு நீங்க வெட்டி விக்கிறவனுக்கு ஓட்ட போட்டுட்டு தடுத்த குடிக்கிறவனை ரோட்ல போட்டவங்க தானே நீங்க எல்லாம். போராடுற எனக்கு என்ன பண்ணி நீ என்ன எனக்கு கேள்வி நீ இது போடு. நான் இது வரைக்கும் தோத்துட்டேன், என்ன மறுபடியும் தோத்துட்டேன். மரண நொடி வரை நான் தோற்றே போனாலும் எனக்கு இழப்பென்ன? ஒண்ணும் இல்ல.
ஆனால் நிறைவு என்ன? நான் பிறந்த இனத்திற்கு என் பிறவி கடமையை செய்தேன். என் தலைவன் என் இனத்திற்கு நாடு கட்ட போராடினான், நாடை அடைந்தான், அங்கீகரிக்க வைக்க முடியல, தோற்றுத்தான் போனோம். அதனால என்ன? எனக்கு என் தலைவன் கற்பித்தது, நமக்கென்று வரலாறு இல்லை, ஆனால் ஒரு இனம் தன் விடுதலைக்காக போராடி செத்தது என்கிற வரலாறு அது வரட்டும். அந்த வரலாற்று நாயகனின் பிள்ளை நான். தோற்றா என்ன போயிடுச்சு? என் முன்னவர்கள் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து தோற்றார்கள். மாப்போசி தோற்றார், சீபாதித்தனார் தோற்றார். நான் என்ன? தமிழ் தேசம், தமிழ் நேசன் என்று என் பாட்டன் வாபுசி பத்திரிகை நடத்தினார். எல்லாரும் தான் போறான். என் முன்னவன் கியாப்பை விஸ்வநாதம், அண்ணல் தங்கோ, மறைமலை அடிகள் எல்லாரும் தான் தோற்று போனான். ஆனால் அவன் விதைத்த விதை வீரியமா வந்து நிக்குது. இன்னைக்குத்தான் இந்த நிலத்திலே இந்தியம் திராவிடம் வலிமையான ஒரு எதிரியை சந்திக்குது. கோட்பாட்டு அளவுல இன்னைக்கு உங்க எல்லாரும் முன்னாடி சொல்றேன், என்னையை மோதி தர்க்கத்துல வெள்ள இனி ஒருத்தன் பிறந்தோம். இந்த நாட்டுல இந்தியம் திராவிடம் பிஜேபி வீரமான மகன். நான் என்ன சொல்லணும்? நான் இருக்கிற வரமாட்டான். என்னை தாண்டி தாண்டா உன்னை தொடணும், உட்கார்ற, நிம்மதியா படுறா, அவன் தாண்டா வீரன். இவ்வளவு பெரிய அதிகாரம், 60 ஆண்டுகள் அதிகாரம் திமுகவுக்கு. ஒரு வீரமுள்ள ஆண்மகன். பிஜேபி வராது, நிம்மதியா நாம இருக்கிற வரைக்கும். எதுக்கு பிஜேபி இந்த நிலத்துக்கு? எதுக்குடா? மொழி பேசுவானாடா, இனம் பேசுவானாடா, நிலம் பேசுவானாடா, வளம் பேசுவானாடா, எதையாவது பேசுவானா? எதுக்குடா அவன்? அப்படித்தானே கேட்டுக்கணும் நீ. நான் இருக்கிற வரை பிஜேபி வராது என்று சொல்லுகிற வீர மகன் தான் இந்த நிலத்தில் தலைவனா வரணும். நல்ல காலம் பிறக்குது மாதிரி பிஜேபி வந்துரும். ஒரு வாட்ச்மேனை நான் போட்டிருக்கேன், வாயில் காவலனை. திருடன் வந்து திருடிட்டு போகும்போது விரட்டி பிடிக்க அல்ல என் உடன் பிறந்தார்களே, திருடன் வருவதற்கு முன்பு தடுத்து பிடிக்கிறது. இங்க நிக்கிற ஒரு செக்யூரிட்டி போட்டிருக்கேன். அவரு, அம்மா கதவை நல்லா சாத்திக்கிறங்கம்மா, உள்தாப்பா போட்டுக்கிறங்கம்மா, திருடர்கள் வந்தால் வருவாங்கம்மா, பத்திரமா படுத்துக்கிறங்கம்மா, நான் பாத்துக்கிறேம்மா, பத்திரமா படுத்துக்கிறங்கம்மா. இதுக்கு எதுக்குடா நீ? அம்மா நீங்க நிம்மதியா படுங்கம்மா, நான் இருக்கம்மா. இப்படி நின்னவன் யாராவது இருக்காண்டா? கட்டபொம்மன் மன்னர் கோட்டையை விட்டு போகும்போது மார்வேடம் போட்டு வெளியில போகும்போது என்னுடைய பாட்டன் சுந்தரலிங்கன் வெள்ளையத்தவன் இறந்துறான். சுந்தரலிங்கத்தை கூட, சுந்தரலிங்க வா நம்ம போயிடலாம் வா. நீங்க போங்க நான் வரல, நீங்க போங்க நான் வரல மன்னரே, நீங்க போங்க நான் வரல. இந்த வெள்ளக்கார பயலா நான் ஒருகை வாங்குறேன். என்னைய தாண்டித்தான் இந்த கோட்டை அவன் தொடணும்னு ஒற்றை மகனாக நின்று 8 நாள் வெள்ளையன் படை எழுத்து சண்டை போட்ட அந்த வீரப்பாட்டனின் பேரன் சொல்றேன். என்னைய தாண்டா இந்த நிலத்துல பிஜேபி இங்க உள்ள கால் வைக்க அப்படி சொல்றாப்பா. என்ன காங்கிரஸுக்கு பிஜேபிக்கு ரெண்டுக்கு ஏதாவது ஒருத்தர் எந்திரிச்சு கொள்கையில் இந்த இடத்துல காங்கிரஸ் மாறுபடுது சொல்லிரு. நான் இந்த மைக்க கையாட்ட கொடுத்துட்டு போயிரு. சொல்லு பிஜேபி காங்கிரஸ், பிஜேபியிலிருந்து காங்கிரஸ் எந்த இடத்தில் மாறுபடுகிறது? எந்த இடத்தில்? பாபூர் மஜூதியை அவன் இடித்தான், காங்கிரஸ் இடிக்க அனுமதித்தான். யாருடைய ஆட்சியில் அடித்தான்? காங்கிரஸ். ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டினார் ஐயா மோடி. கங்க்ராச்சுலேஷன் ராகுல் காந்தி. எந்த இடத்தில்? we are all Hindus. பிஜேபி RSS. yes we are all Hindus. காங்கிரஸ் அவன் சாவுண்டு இந்துத்துவா, இவன் சாப்பிட்டு இந்துத்துவா. சோனியா காந்தி இத்தாலியில கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவன் இன்னும் உங்க அத்தை மக மாதிரியே நம்பிட்டு அலையிறீ. உன்னை என்ன போய் சொல்றது? சோனியா காந்தி இன்னும் சொந்தக்காரி நினைச்சு அலையிறீன். கேவலம். அவன் ராகுல் காந்தி எடுத்து பூணுல மீடியா காட்டுறாரு, நான் கவுல் பிராமணன். காட்டுறாரா இல்லையா சொல்லுங்க, காட்டுறாரா இல்லையா சொல்லுங்க. எதையாவது பேசிட்டு இருக்காத, சும்மா போட்டு நீ எனக்கு போடாத, எவனுக்கோ போடு, ஆனா திமுக போட்டாரு. அடுத்த கேள்வி. நீங்க வணக்கம்ண்ணே. நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க, எங்க கிறிஸ்தவத்தை ஒருமுகப்படுத்தணும் எல்லாத்தையும். நான் சென்னையில இருந்து கிறிஸ்தவத்தை இல்ல,
கிறிஸ்தவ மக்களை நம்ம வந்து அரசியல் படுத்துறதுக்காக தமிழர்கள் அரசியல்னா முதல்ல அரசியல் படுத்தணும். அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சாதான் அரசியல் படுத்த முடியும். நீங்க சொல்றீங்கண்ணே, ஆனா நீங்க வந்து கிறிஸ்தவத்துக்கு அகைன்ஸ்டா ஒரு சில இடங்கள்ல நீங்க பேசிருக்கீங்கண்ணே. ஏன்னா நம்ம வந்து பரமசிவம் பாத்திவம் அந்த படத்துல பாத்தீங்கன்னா தமிழ் கிறிஸ்தவங்களை நம்ம ரொம்ப கொச்சையா அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க அந்த ட்ரெய்லருக்கோ இல்லைன்னா வந்து திரை வெளியீட்டுலாக்கோ நீங்க போய் கலந்துருக்கீங்க. அது நம்ம வந்து சபைகள்ல போய் பேசிச்சோமோ உங்க அண்ணனை எப்படி பண்றாரு, நாங்க எப்படி இதை நம்புறது அப்படின்னு சொல்லும் மாதிரி ஒரு கேள்வி வருதுன்னு. அவ்வளவுதான் உங்க அரசியல். ஐயா முக முத்து அவர்கள் மரணத்துக்கு போய் அவர் வீட்டுல துயரம் கேட்டதுனாலயே ஐயா ஸ்டாலின் எனக்கு கூப்பிட்டு பேட்டி கொடுத்துட்டாருன்னு பேசுற கூட்டம் தான் அது. அது என் தம்பி தான் சொல்லுவான். என் தம்பி செல்லமுத்து அனுப்பியிருந்தான், நீ விருந்து காரியங்களுக்கு போகலைனாலும் துக்க காரியத்துக்கு போகணும்னு விவிலியத்துல செய்திருக்குன்ட்டு. படத்தை எடுத்தவர் என்னுடைய தம்பி, தயாரித்தவர். அவர் கூப்பிடும் போது அங்க போய் நீ எடுத்தது சரிதான், கிறிஸ்தவத்தை இப்படி சொன்னது சரிதான் அப்படின்னு பேசல. ஒரு பங்கேற்றதுனாலே ஒண்ணும் இல்லை. ஐயா இலகணேசன் மரணத்துக்கு நான் போனதுனாலேயே பிஜேபின்னு சொல்லிட்டு இருக்க கூடாது, புரியுதா? அதான் அவர் கருத்து உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால இந்த நிலத்துல நீங்க அதை கவனிச்சுக்கிறீங்க. இங்கதான் இந்த கொடுமை இருக்கு. அரபு நாடுகள் எல்லா நாடுகளையும், இஸ்லாமிய எல்லா நாடுகளையும் இந்து கோயில் இருக்கு. அண்மையில கூட போன ஆண்டுல துபாயில போய் ஐயா மோடி அவர்கள் ஒரு இந்து கோயிலை திறந்து வச்சுட்டு வந்தார். அதுவும் இஸ்லாமிய நாடு. எந்த இடையூறு இல்லாம இங்க இந்து கோயிலை உங்களால் திறந்து வைக்க முடியுது. ஆனா இங்க ஒரு நீங்க பல்வேசல கட்டிட முடியுமா? முடியாது. அந்த மாதிரி நீங்கள் புரிந்து கொள்றதுல இருக்கு. நான் எடுத்து வைக்கிற கருத்தை தான் நீங்க பார்க்கணும். உங்க அண்ணன் அன்னைக்கு சொன்னாரே, இன்னைக்கு சொன்னாரே, 2010 இந்த அரசியல் இயக்கத்தை தொடங்கியதிலிருந்து நாங்கள் எடுத்து வைக்கிற கருத்தியல் கோட்பாடு என்ன, இதை தான் நீங்க பார்க்கணும். நீங்க அதை சொல்றாங்களே, இதை சொல்றாங்களே, இதை சொல்றாங்களே. நான் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்றதே உங்களுக்கு பிரச்சனை, என்னை நிராகரிங்க. பரிசுத்தி அவையாடு இட்லி விமானம் கேட்டவருக்கு ஏன் போட்டிய? கன்னியாஸ்திரிகள் எல்லாம் கன்னியாஸ்திரிகள் இல்லையே அப்படின்னு சொன்ன கருணாநிதிக்கு ஏன் போட்டியே? ஏன்னா அவர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், நான் கர்த்தரால் நிராகரிக்கப்பட்டவனா? என்னது நெஞ்சில பைபிளை வச்சுக்கிறீங்க, சாத்தான் கருணாநிதி கையை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறீங்க. எப்படின்னு சொல்லு. அப்ப உண்மையிலேயே ஒரு மகனுக்கு வலிக்கு மேல என்னடா இது, நான் ஒன்னும் தாவிது இல்ல ஒண்டிவில்ல வச்சு ஒரே அடியா மண்டையில அடிக்கிறதுக்கு. அது சொல்லும் போது நல்லா இருக்கு, செய்யறதுக்கு அந்த ஒண்டிவில்ல அடிச்சு அடிக்கத்தான் போராடுறேன். ஆனா 2 பூதம் இருக்கு. ஒரு பூதம் கோலியாத்துன்னு, ஒரு பூதம் அல்ல, கோலியாத்து டபுள் ரோல் போட்டிருக்கு. இது இல்லைங்க, அதான் பிரச்சனை இருக்கு.